ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுக்கும் அதுக்கு மறுநாள் சித்திரை 1 சித்திரை 2ஆம் தேதியும் எங்கள் அம்மா ஊரில் வந்து திருவிழா நடக்குங்க. அங்கே இந்த வருஷம் நாங்கள் போயிருந்தோம். அந்த கோயில் திருவிழாவை தானே அவங்களுக்கு வந்து வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர் திருவிழாவில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல நான் சித்திரை 1ஆம் தேதிக்கு முதல் நாளே சித்திரைக்கனி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். மறுநாள் எந்திரிச்சு நம்ம வந்து அது முகத்தில் முழிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வருஷம் நாங்கள் லாஸ்ட் 2 வருஷமாகவே நாங்கள் சித்திரைக்கனி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வச்சு காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்து சாமி கும்பிட்டாச்சுங்க. வெளியில் வந்து பார்த்தா எங்கள் அம்மா வந்து இந்த அழகான ரங்கோலி வந்து போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஊரில் சித்திரை 1ஆம் தேதி காலையிலேயே ஒரு 9 மணி போலேயே வெத்தலை பிடிச்சி சாமி கும்பிடுவாங்க. அது வந்து ஊரில் இருக்க கோவிலில் வந்து நடக்கும். எங்கள் ஊரில் மொத்தம் 3 கோவிலில் இந்த மாதிரி வெத்தலை வந்து கொடுப்பாங்க. நம்ம ஊரில் இருக்க எல்லா பொதுமக்களும் போய் அந்த கோயிலில் போய் நம்ம வந்து வெத்தலை வாங்கிக்கலாங்க. அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு தான் சித்திரை 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணுறவங்க வந்து ஏற்கலப்பை அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் வந்து விவசாயம்லாம் பண்ணுறதில்ல. அதனால் வெத்தலை வாங்கிட்டு வந்து சாமிக்கு வச்சு அழகாக சாமி கும்பிட்டாச்சுங்க. இந்த முருகர் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நிறைய வியூஸ் கூட போயிருந்துச்சு. இந்த முருகர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக தாங்க இருக்குது. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஒரு முருகர் எடுத்து நம்ம வீட்டுக்கும் எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த வெத்தலையை வச்சு சித்திரைக்கனி கூடையே வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு இந்த வருஷம் தமிழ் வருஷம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு மனசார சாமி கும்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வெஜ் மெனு தாங்க. சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு, மாங்காய் பச்சடி, ரசம், அதுக்கப்புறம் பருப்பு பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணியிருந்தீங்க. இது ஒன்று மட்டும் தான் நான் பண்ணியிருந்தேன். மற்ற எல்லாமே எங்கள் அம்மாச்சி பண்ணியிருந்தாங்க. அதே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஊரில் திருவிழான்னு சொன்னேன்ல, அந்த திருவிழா வந்து பூத்தட்டு எடுக்கிற திருவிழா தாங்க. அம்மன் கோவிலில், கோவில் பேர் வந்து மங்களசுந்தரி அம்மன் கோவில். இங்கே வந்து பூத்தட்டு எடுத்து கொண்டு போய் சாமி கொட்டுறது தாங்க சிறப்பு. அதை வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் கோயிலேருந்து தாங்க பூ தருவாங்க. நம்ம அதுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து பே பண்ணிடணும். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பையில் போட்டு கொடுத்துருவாங்க. சாமியோட நேமு, வருஷம் அது எல்லாமே போட்டு பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. 100 ருபீஸ்க்கு வந்து இந்த பை நிறையா வந்து பூ கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கி கொண்டு வந்து சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஈவினிங் ஆனோடனே மறுபடியும் எங்கள் அம்மா வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு வழியாக தான் கோவிலுக்கு வந்து நிறையா பேர் போவாங்க. அதனால் எங்கள் அம்மா அகெயின் ஒரு கோலம் வந்து போட்டாங்க. நானும் ஈவினிங் போல் கிளம்பிட்டு இந்த பிளேட்டில் வந்து சரி நம்ம வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சு கொண்டு போகலாம் அப்படின்னு என்னென்ன பூ இருக்குதுன்னு நான் அப்போ தாங்க பார்த்தேன். இந்த மஞ்சள் கலர் பூ வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கோழிக்கொண்ட பூ, அப்புறம் ஒரு தாமரை பூ வந்துருந்துச்சு. அப்புறம் மறிக்கொழுந்து, கொஞ்சம் மல்லிகைப்பூ, கனகாம்பரம் எல்லாமே கொடுத்துருந்தாங்கங்க. இதை நம்மளும் கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிளேட் டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டேங்க. பூத்தட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டேன். இன்றைக்கி நான் வந்து இந்த காட்டன் சேரீ தான் கட்டியிருந்தேன். எங்கள் அம்மா தான் வந்து என்னோடய அவுட்லுக் வீடியோ வந்து எடுத்து கொடுத்தாங்க. நம்மளோட பிளேட் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் பிளேட்டை எடுத்துகிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டேன். போய் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோவிலுக்கு போனோம். இவங்க தான் என் ஃப்ரெண்டோட அம்மா, முன்னாடி பையன் போகிறாங்க, என் ஃப்ரெண்டோட பையன். அதுக்கப்புறம் நாங்கள் பூவை வந்து நேராக கொண்டு போய் சாமிக்கிட்ட கொடுத்து சாமி முகம் தெரிகிற அளவுக்கு பூ வந்து சாமியோட உடம்பு வரையே வந்து கொட்டிடுவாங்கங்க. இது வந்து ஒரு ஏரியாவிலேருந்தும் தனித்தனியாக கொண்டு வருவாங்க. நாங்கள் வந்து அப்படி ஏரியாவோடு சேர்ந்து வந்தோம்னா நடந்து வர கொஞ்சம் நேரம் ஆகும், வெயிட் பண்ணி வர மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கால் வலிச்சிடும் அப்படின்ட்டு நாங்கள் டேரெக்டாக கொண்டு போய் சாமிகிட்ட கொட்டிட்டு வந்து நின்றாச்சு. இனிமேல் தான் வந்து ஒரு ஏரியாவிலேருந்தும் பூ வந்து கொண்டு வருவாங்க. இங்கே வந்து கரும்பாலையும் தொட்டி கட்டுவாங்க குழந்தைங்களுக்கு. அதுவும் நம்ம கோயிலில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இப்போ வந்து இது ஒரு ஏரியாவிலேருந்து வராங்க. அவங்க வந்து பட்டாசு எல்லாம் போட்டு மேலே தள்ளலாம் வச்சு தாங்க எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்து அந்த ஏரியா பாய்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து எப்போயுமே அழகு குத்துவாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஒரு ரொம்ப வருஷமாக அழகு குத்தி சாமி கொண்டு வந்து நேர்த்திக்கடன் செய்கிறாங்க. இவங்க ஒருத்தவங்க மட்டும்தாங்க இங்கே வந்து அழகு குத்தி சாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. இவங்க எப்போயுமே வந்து எல்லா பூத்தட்டு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாங்க வருவாங்க. இந்த வருஷம் என்னமோ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இவங்க வந்ததுக்கப்புறமும் அதுக்கப்புறம் பூத்தட்டு வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கங்க. இந்த கொடையும் கொண்டு வர்றாங்களா, இதுவும் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி கொடை கொண்டு வந்து சாமிக்கு வைக்கிறோம் அப்படின்னு நேர்ந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அழகு குத்தி வர்றவங்கள தாங்க எல்லா பேருமே நின்று ரொம்ப பக்தியோடு வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த வாட்டி சாமியோட
இந்த உருவத்தையே அதை வந்து அந்த அழகில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயரும் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை போன தடவை விட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் குடமும் கொண்டு வந்தாங்க. இவங்க அழகு குத்தி முடித்து அவங்க கொண்டு போய் இறக்குனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பால் குடம்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த பால்குடம் கொண்டு வந்தவங்களுக்கும் நல்ல சாமி அருள் வந்து நல்லபடியாக கொண்டு வந்து இறக்குனாங்க. இனி வந்து பூத்தட்டு கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி தாங்க தட்டில் வந்து பூ வச்சு எல்லோரும் கொண்டு வருவாங்க. அவங்க வந்து லைனாக அங்கேருந்து வருவாங்க. கொண்டு வந்து இனி போய் ஒருத்தவங்களாம் லைனில் நின்று சாமிக்கு வந்து பூவை வந்து செலுத்திடுவாங்க. இந்த அழகு குத்திருந்தவங்க கோவிலை ஒரு முறை சுற்றி வந்துட்டு சாமியோட சன்னதிக்கு எதுக்க நின்று அழகு குத்திருந்ததை வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த டெக்கரேட் பண்ணியிருந்ததோ ஒரு வேன் வச்சு தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. இனி அவங்க பின்னாடி பூத்தட்டு கொண்டு வந்தவங்கெல்லாம் கொண்டு வந்து சாமிக்கு செலுத்துறதுக்காக வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் ஏற்கனவே பூவை வந்து சாமிக்கு செலுத்திட்டோம்ல, அதனால் நாங்கள் சும்மா நின்று வேடிக்கை தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அதை ஆடி வந்த பசங்க இப்போ தாங்க இங்கே கோயிலுக்கே வந்து சேர்றாங்க. அதுவும் கொஞ்சம் தூரம் தான், இதுக்கும் அவ்வளோ தூரம் வந்து ஆடிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் போக போக கோவில் கொஞ்சம் நல்லா க்ரௌடாக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லா ஏரியாவிலேருந்துமே பூ வந்து கொண்டு வந்துட்டாங்க. இனி வந்து இவங்க எல்லாருமே லைனில் நின்று தான் கொண்டு போய் கொட்டணும். எங்கள் மாமா பொண்ணுங்க வந்து உங்களுக்கு எல்லோரும் ஹாய் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க நீங்களும். அதுக்கப்புறம் எல்லாருமே பூ கொட்டினதுக்கப்புறமா கும்மி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு வந்து கும்மி கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வான வேடிக்கையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கும்மியோட ரவுண்டை வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. நீ போக போக பாருங்கள் அப்படியே பெரிய ரவுண்ட் ஆயிடுச்சு. கோவிலே ஒரே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த சைடு ஒரே டான்ஸு, இந்த பக்கம் பார்த்தா கும்மி கொட்டுறது, மேலே பார்த்தா வான வேடிக்கை, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களும் முதல்ல எங்கள் அம்மா ஊரில் இருக்கும்போது கும்மி கொட்டை போயிடுவோங்க. கோவில் வந்து 8 நாள் வந்து நாள் வச்சுருப்பாங்க. நாள் வச்ச நாள்லேருந்து கோவில் வரைய வந்து கும்மி கொட்டுவாங்க டெய்லி நைட்டு. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து சுக்குமல்லி காஃபி வேறு கொடுப்பாங்க கும்மி கொட்டினதுக்கப்புறமா. அந்த சுக்குமல்லி காஃபியை குடித்தோடனே நல்ல எனர்ஜி வந்துடும். அகெயின் மறுபடியும் நாங்கள் கும்மி கொட்ட ஆரம்பிச்சிடுவோம். செம்ம ஜாலியாக இருக்குங்க. அதெல்லாம் வந்து கோல்டன் மெமரிஸ் மாதிரி இருக்குது இப்போ நினச்சி பார்க்க. இப்போ வந்து நாள் வச்சதுக்கப்புறம் நாங்கள் போகிறதில்ல. கோவில் அன்னைக்கு போயிட்டு மறுநாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுறோம். கோவிலில் பார்த்திங்களா எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பூ கொண்டு வந்தது எல்லாமே லேட்டாக வந்து. இப்போ பாருங்கள் இந்த கும்மி கொட்டுற ரவுண்ட் வந்து எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு. நிற்கவே இடம் இல்லைங்க, அந்தளவுக்கு பெருசாகிடுச்சு. இன்னும் பாதி பேர் கொட்ட போகலை. ரொம்ப பேர் போயிருந்தால் இன்னும் வந்து இடம் பத்தாது அப்படின்னு பாதி பேர் வந்து நின்றுட்டாங்க. கும்மியும் நல்லபடியாக கொட்டி முடிச்சிட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து 3 டைப்பாக வந்து கும்மி கொட்டுவாங்க. தானானேன்னு சொல்லி ஒன்று கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் 7 ஒன்று கொட்டுவாங்க. இன்னொன்று கொட்டுவாங்க. மொத்தம் 3 டைப்பில் கொட்டுவாங்க. கும்மி கொட்டி முடித்தோடனே ஃபஸ்ட்டு டே ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டோம். முதல் நாள் திருவிழாவப்போ நம்ம ஊரில் வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. எப்போ நாடகம் ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம வந்து இந்த பட்டாசு போட்டதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வான வேடிக்கை போட்டாங்கன்னா நாடகம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டில் வந்து கிளம்பிடுவாங்க. வருஷம் எங்கள் ஊரில் வந்து முதல் நாள் வந்து வள்ளி திருமணம், 2வது நாள் வந்து பாட்டு கச்சேரி வைப்பாங்க. இந்த வருஷம் மட்டும் வேறு மாற்றி வச்சுருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் நாங்களும் எல்லோரும் கிளம்பி போயிட்டோம். வள்ளி திருமணம் வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஊர் பெரியவங்க இவங்கெல்லாம் வந்து தலைவர் அப்புறம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இவங்க எல்லாமே முன்னாடி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாடகம் ஸ்டார்ட் ஆனோடனே பஃபூன் வந்து அவங்களோட காமெடிஸ் எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் ஊர் சார்பாக அவங்க வந்து மாலை போட்டு அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க. அப்படியே நாடகம் வந்து சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்க்கல கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா எல்லா பேருமே வந்துட்டாங்க. நல்லா க்ரௌடடாக இருந்துச்சு. சூப்பராக வந்து நாடகம் போய்கிட்டு இருந்துச்சு. நாங்களும் நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து டே 2ல் வந்து நம்ம வந்து நான்வெஜ் தாங்க இங்கே சமைப்போம். குல்ஃபி வந்துச்சு. அதுக்கப்புறம் குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு நான்வெஜ் சமைக்கிறதுனால நாங்கள் வந்து இந்த வாட்டி பிரியாணியும் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் சிக்கன் 65 மீன் குழம்பு வச்சுருந்தோம். நான் மீன் குழம்போட கிளிப் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இந்த கிரேவி நான் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணியும் நம்ம தான் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த சிக்கன் 65யும் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. எங்கள் வீட்டு பக்கமாக வந்து இந்த மசாலா பூரி வந்து விற்றுட்டு வந்தாங்க. என் தம்பி அவனுக்கு வந்து வாங்கிக்கிட்டேன். நான் வந்து எனக்கு வந்து பருத்திப்பால் வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து கிளம்பியாச்சுங்க. இதுதான் நம்மளோட அவுட்லுக். செகண்ட் டே வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்கும்னா, நம்ம மொதல் நாள் போய் சாமிக்கிட்ட வந்து நம்ம பூவெல்லாம் வந்து கொட்டிருந்தோம்ல, அதை போய் செகண்ட் டேயில் வந்து நம்ம கொண்டு வந்து இந்த பிளேட்டை அகெயின் கொண்டுட்டு போய் அந்த பூவெல்லாம் நம்ம தட்டில் வாங்கிக்கிட்டு கோவிலேருந்து அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல ஒரு குளம் இருக்குங்க. அந்த குளத்துக்கு பேர் வந்து மலம்பிரியான்னு சொல்லுவாங்க. அங்கே கொண்டு போய் நம்ம இந்த பூவெல்லாம் வந்து கொட்டிடணும். அவ்வளோதான், செகண்ட் டே ஃபங்க்ஷன் வந்து அதோடு முடிஞ்சிருச்சு.
நாங்களே எங்கள் தட்டில் போய் பூ வாங்கிக்கிட்டு வந்து இந்த மாதிரி வரிசையாக நின்றுவோம். எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி லைனாக நின்று தாங்க போவாங்க. நாள் லைனாக நின்று தான் வருவாங்க. செகண்ட் டேவும் இந்த மாதிரி லைனில் நின்று தாங்க போவாங்க. பூ வாங்கிக்கிட்டு எல்லா பேரும் வரிசையாக நின்றுட்டு இருந்தால் அப்புறம் கொஞ்சம் பேர் கால் வலிச்சிச்சுன்னு அவங்களும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பூ அள்ளினதுக்கப்புறமா சாமிக்கிட்ட இருக்க கரகத்தை வந்து கோவில் பூசாரி வந்து தூக்கிக்கிட்டு வருவாங்க. இந்த கரகம் வந்து முன்னாடி போனதுக்கப்புறமா அப்புறம் நம்ம எல்லாருமே அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுறதாங்க. இவங்களுக்கு வந்து இந்த கரகம் தூக்கி தலையில் வச்சதுலேருந்து கோவிலில் கொண்டு போய் இறக்குற வரைக்கும் அருள் வந்து அப்படியே நல்லா வந்து சாமி ஆடிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஸ்பீடாக போவாங்கங்க. நம்மளும் அவங்களோட ஸ்பீடுக்கு வந்து மேட்ச் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக அவங்களோட ஸ்பீடுக்கு நம்மளும் வந்து டஃப் கொடுத்து நாங்களும் நடந்து போயிட்டோம். இந்த மாதிரி ஃபஸ்ட் லைனில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க குரூப்பாக சேர்ந்து கொஞ்சம் கலைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு கேங் ஆகிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோங்க. போகிற வழியிலே இனி நம்மளுக்கு வந்து ஒரே ஸ்நாக்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து மோர் கொடுப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப வருஷமாகவே மோர் கொடுத்துட்ருக்காங்க. நாங்களும் போய் அவங்கக்கிட்ட மோர் வாங்கி குடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க தண்ணி வச்சுருந்தாங்க போகிறவங்களுக்கு தவிக்கிற இடத்துல குடிச்சிக்கலான்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜூஸ் பாட்டில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் போய் எல்லோரும் வாங்கிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன். இந்த வீடு வந்து பரிதாபங்களில் டிராவிட் அண்ணா இருக்காங்களா, அவங்களோட வீடு தாங்க இது. நாங்கள் வந்து தனியாமங்கலம் தான். அந்த அண்ணாவும் எங்கள் ஊர் தான். அந்த அண்ணாவும் வெளியில் தாங்க நின்றுட்டு இருந்தாங்க. எல்லா பேரும் அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நின்று ஹாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோங்க. இவங்க வந்து எங்கள் ஏரியா கேர்ள்ஸ் இவங்க எல்லாருமே. அவங்களும் எங்கள் கூட அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே அதுக்கப்புறம் ஒரே அரட்டை அடிச்சுட்டு போய்கிட்டு இருந்தோம். செம ஜாலியாக இருக்குங்க. எங்கள் ஊரில் வந்து இன்னும் 2 திருவிழா நடக்கும். அங்கே வந்து ஜென்ஸ் தாங்க குதிரை தூக்குவாங்க. இந்த கோவில் வந்து முழுக்க வந்து ஒரே லேடிஸோட கலாட்டா எல்லாம் அப்படி தாங்க இருக்கும். செம ஜாலியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே தூக்குனாங்கல்ல கரம், அது வந்து இங்கே வந்துருச்சு. இந்த கிளிப் வந்து என் தம்பி எனக்கு வந்து எடுத்து சென்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் வந்து பின்னாடி தான் சாமிக்கு பின்னாடி வந்து நடந்து வந்துகிட்டு இருந்தேன். நீ கொண்டு போய் இந்த மலம்பிரியான்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல கொண்டு போய் கரகத்தை உள்ளே வச்சு அமுக்கி கரைச்சிருவாங்க. இனி அடுத்து வந்து நம்ம கொண்டு வர்ற பூத்தட்டெல்லாம் கொண்டு போய் அதில் கொட்டுறது தாங்க. இங்கே வந்து கொஞ்சம் பாதை சின்னதாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பேட்சாக தான் நிப்பாட்டி அனுப்புனாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து கொட்ட போயிட்டாங்க. அதுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணிக்கிருந்தோம். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பேட்ச். இவங்க எல்லோரும் கொட்டிட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நாங்கள் போய் நாங்கள் எங்கள் தட்டில் இருக்க பூவெல்லாம் வந்து கொட்டிட்டு வந்துட்டோம். அந்த மலம்பிரியானில் பூ கொட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து நேராக இங்கே வந்து இந்த ஆலமரத்துக்கு கீழே தாங்க சாமி கும்பிடணும். இங்கே வந்து ஒரு திரிசூலம் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே நம்ம வந்து சூளம் பற்ற வச்சு துண்ணூறுலாம் வச்சுருப்பாங்க. அதை போய் சாமி கும்பிட்டுட்டு நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறது தாங்க. அவ்வளோதாங்க. கோவில் 2ஆம் நாள் திருவிழா இந்த மாதிரி தாங்க நடக்கும். செம்ம ஜாலியாக இருக்குங்க எங்கள் ஊர் திருவிழா. பூவை கொட்டி முடிச்சாச்சு. இனி நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணிட்டு போக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க கூட கிளம்பி வந்துட்டேன். நம்ம பூவை வந்து உள்ளுக்கு தண்ணியில் வாங்கி கொட்டிட்டு நம்மளுக்கு வந்து அந்த பிளேட்டை வந்து தண்ணியில் வந்து ஒரு வாட்டி முக்கி வந்து கொடுத்துருவாங்க. நம்ம அந்த தட்டை நேராக எடுத்துகிட்டு வந்து இங்கே சாமி மறுபடியும் சின்ன கோவிலில் கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு தாங்க வீட்டுக்கு போகணும். அப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து சாமிக்கு தீபாராதனை காமிச்சிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவருக்கு வந்து ஏதாச்சும் டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் என்ன வேணும்னு கேட்டதுக்கு அவர் வந்து பலூன் தான் வேணும்னு சொல்லிட்டாரு. அதுவும் இந்த ரெட் கலர் பலூன் தான் வேணும் அப்படின்னு பாயிண்ட் பண்ணி வாங்கிட்டாரு. சரின்னு அவருக்கும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோங்க. செகண்ட் டே வந்து எப்போயுமே பாட்டு கச்சேரி தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பட்டிமன்றம் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து இந்த வாட்டி 8 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், எலெக்ஷன் வர்றதுனால இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால எல்லாருமே ஒரு 8 மணியை போல் எல்லோரும் கோவிலுக்கு வந்துட்டாங்கங்க. நாடகமும் பாட்டு கச்சேரியோ எது வேணாலும் இங்கே வந்து ஊர் தலைவரும் மெம்பரும் போய் சாமிக்கிட்ட வெத்தலை பிடிச்சி வந்ததுக்கப்புறம் தாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க நாடகம் நடத்த வந்தவங்களோ பாட்டு கச்சேரிக்காரங்களோ நாடகம் நடத்தலாமா அப்படின்னு இவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க. அவங்க நடத்தலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த இப்போ வந்து கேட்டுட்டு அவங்க ஓகே நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. இந்த வருஷம் வந்து பட்டிமன்றத்தில் என்ன தலைப்பு அப்படின்னா குடும்ப முன்னேற்றத்திற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஆண்களோட உழைப்பா இல்லை பெண்கள் வந்து சிக்கனமாக இருக்கிறதா அப்படின்ற டாப்பிக்கில் தாங்க போச்சு. தலைவர் வந்து இந்த கலக்கப்போவது யாரில் சீசனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பழனி அவங்க தான். அவங்களுக்கு வந்து எங்கள் ஊர் அந்த பரிதாபங்கள் டிராவிடனா வந்து ஷால்வை போத்தி கௌரவிச்சாங்க. அதுக்கப்புறம் டிராவிடனா கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பட்டிமன்றம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு நைட் வந்து
தூங்கிட்டோங்க. இது டே 3. இன்றைக்கி வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறது. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து இந்த புட்டு அவிப்பாங்க. இது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இன்னொரு இடத்துல வந்து அவிப்பாங்க. அப்போ அந்த பாட்டியை வந்து இறந்துட்டாங்கங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் யாருமே இதை அவிக்கலை. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து எங்கள் ஊர் பொண்ணு அபூர்வா வந்து அவள் வீடியோ போட்டிருந்தா, இந்த மாதிரி புட்டு விற்கிறாங்க அப்படின்னு. அடடா விற்கிறாங்களா அப்படின்னு உடனே போயாச்சுங்க. இங்கே போய் எனக்கு வந்து நிறைய புட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கு வந்து சர்க்கரை, அது கூட தேங்காய் பூ வச்சு சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும். வச்சு வாங்கிட்டு வந்த 2 தாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்தேன். மிச்சம் எல்லாத்தையும் உட்காந்து நானே சாப்பிட்டுட்டேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில அந்த பாட்டி அடுப்பு பற்ற வைக்கலே நான் போய் உட்காந்துருவேன். அவங்க அப்படியே அடுப்பு பற்ற வச்சு அவங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே அப்படியே இருக்குது. அதெல்லாம் அவங்க சூப்பராக பண்ணுவாங்கங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. எங்கள் ஊர் திருவிழாவை பற்றின அவங்களோட கமெண்ட்ஸை கீழே வந்து ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.